இப்ப கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. இப்பவும் பாருங்க, காலையில இருந்து இப்ப வரைக்கும் சென்னையில லைட்டா அந்த மழை தூறல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த இதமான காலநிலையோட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சென்னை சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம சிங்கார சென்னையை பத்தின சிறப்புகளை நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம். தமிழகத்துல மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சென்னையோட சின்னதா ஒரு கனெக்ட் இருக்கும். நம்ம சென்னையோட பெருமைகளை பத்தின உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காக ஒரு சின்ன குறும்படம் இதோ உங்களுக்காக. சென்னை பட்டணம் இல்ல மெட்ராஸ் இல்ல சென்னை. இந்த பேர் மட்டும் இல்ல, மழை, வெயில், புயல், வெள்ளம், தண்ணி கஷ்டம், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இது மறுக்க எழுந்து நிற்கும். அதான் நம்ம சென்னை. இங்கே பஞ்சாபையோட வந்தவங்கள அரசியல்வாதி, சினிமாக்காரன், ஆட்டோக்காரன், பிஸ்னஸ்மேனு, ஐடி எம்ப்ளாயின்னு வசத்தம். ஆமாங்க, வந்தவனை எல்லாம் வாழ வைக்கும். அதான் நம்ம சென்னை. இங்கே சினிமா பிடிச்சவனுக்கு கோடம்பாக்கம், ஃப்ளைட்டு பிடிக்கணுமா மீனம்பாக்கம். இங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஈசிஆர், ஆபீஸுக்கு OMR, ஷாப்பிங்க்கு டி நகர், வீக்கெண்டுக்கு அண்ணா நகர், பீச்சுக்கு பெசர் நகர். ஜாதி, மதம், நிறம் இது எதுவுமே இல்லாம வீசுற ஒரே மண் வாசனை நம்ம சென்னை. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத இப்ப சுருக்கமா சொல்லிடுறேன். பருவமழை காலத்தில் ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகள், நீர்வழிப்பாதை தடுக்கப்படுவதால் வெள்ளம் ஏற்படும் அபாயம். மந்தமாக நடைபெறும் சென்னையின் ரேடியல் 6 வழிச்சாலை பணி, மெத்தனம் காட்டும் அதிகாரிகள். விறுவிறுப்படையும் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள், வெளியூர் செல்லும் சென்னை வாசிகளுக்கு குட் நியூஸ். இனி பாதசாரிகள் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டாம். டிராபிக் சிக்னலை ஈஸியா கடக்க புதிய முயற்சி. சென்னையில என்னென்ன நடந்திருக்கு, மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி முதல்ல பாத்திரலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க போறது சாமானியரின் பகுதி. சென்னையில இருக்க முக்கியமான பகுதியில இருக்க ஒரு சாலையை 5 வருஷத்துக்கு முன்னாடியே 6 வழிச்சாலையா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான பணிகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் திட்டம் நிறைவடையல, இன்னும் ஜவ்வா இழுத்துட்டே இருக்கு. எந்த ஏரியா, என்ன திட்டம், வாங்க பார்க்கலாம். சென்னை GST சாலை, OMR, பரங்கிமலை மடிப்பாக்கம், வேளச்சேரி மேடவாக்கம் ஆகிய சாலைகளை இணைச்சு புறவழிச்சாலை அமைக்க 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு திட்டமிட்டுச்சு. அதன்படி பல்லாவரம் துரைப்பாக்கம் இடையே 10.5 கிலோமீட்டர் நீளம், 200 அடி அகலத்துல ரேடியல் சாலை அமைக்கப்பட்டுச்சு. இந்த சாலை வந்த அப்புறம் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR வழியாக செல்லும் வாகனங்கள் விரைவா GST சாலையை அடைய உதவியா இருந்துச்சு. வாகன நெரிசல் அதிகமாயிட்டே போனதால ரேடியல் சாலையை 6 வழிச்சாலையா மாத்துறதுக்கான பணிகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டுச்சு. ஆனா வேலை மந்தகதியில நடக்கிறதால வாகன ஓட்டிகள் மேலும் சிரமத்தை சந்திக்கிறாங்க. மோசமான சாலை இதுதான் சொல்ல முடியும். இதில் நெடுஞ்சாலைத்துறை இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சு இந்த எக்ஸ்டென்ஷன் வேலை. ஆனால் வேலை ரொம்ப ஸ்லோவாக போகுது. சும்மா ஒரு 10 பேர் 5 பேர் வச்சு அங்கங்கே வேலை செய்கிறாங்க. இதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை,
இந்த சாலை பகுதிகளில் இருக்கும் பள்ளிக்கரணை நாராயணபுர ஏரி, கீழ்கட்டளை ஏரி, பல்லாவரம் பெரிய ஏரி ஆகிய இடங்கள்ல தடுப்புச் சுவர்கள் கட்டும் பணியும் இன்னும் நிறைவடையல. ரேடியல் சாலை விரிவாக்க பணிகள் பற்றி விளக்கம் கேட்க நெடுஞ்சாலைத்துறையினரை தொடர்பு கொண்டோம். ஆனா அதிகாரிகள் அழைப்பை ஏற்கல. சாலை விரிவாக்க பணிகள் தொய்வே இல்லாம சீக்கிரமா முடிவடையுமா என்பது கேள்விக்குறிதான். நம்ம சென்னைக்காக தாம்பரத்திலிருந்து செய்தியாளர் சாந்தகுமார். மதுரவாயில் துறைமுகம் இடையே ஈரடுக்கு மேம்பாலம் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு பெரிய தீர்வே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு அஸ்திவாரம் போறதுக்கு கூவமாத்துல கட்டடம் கழிவுகளை கொட்டி வச்சிருக்காங்க. இதனால இப்ப நமக்கு மழைக்காலமும் இன்னும் 1 மாசத்துல தொடங்க போகுது. இதனால நமக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு. வாங்க நம்ம செய்தியாளர் சுரேஷ் கிட்ட கேட்கலாம். சுரேஷ், பொதுவா கட்டட கழிவுகளை முறையா அகற்றுவதற்கு அதுக்கான வழிகாட்ட நெறிமுறைகள்லாம் இருக்கு. ஏன் அதெல்லாம் அவங்க சரியா பின்பற்றல? இப்ப கூவமாத்துல கட்டட கழிவுகளை கொட்டி வச்சிருக்காங்க. இதனால நம்ம என்ன பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் சுரேஷ்? ஆனந்தி, தற்போது நாம் இருக்கிற இந்த இடம் தான் எக்மோர்ல இருக்கக்கூடிய இந்த கூவம் ஆத்து நடுவுல தான் நிக்கிறோம். ஆனா நம்ம பார்த்தா ஆத்துல நிக்க மாதிரியே தெரியல. ஆனாக்கா இந்த கட்டட கழிவுகள்லாம் கொட்டினதால நம்மளால ஆத்தோடைய நடுப்பகுதி வரைக்கும் வர முடியுது. இங்க பாருங்க, அதோ இதுதான் ஆறு. ஆத்தோடைய தண்ணி வரக்கூடிய பகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வளைவு ஆர்ச்சா இருக்கிற வழியா தான் தண்ணி வரும். அப்போ இந்த ஆட்சிக்கு நம்ம நடுப்பகுதியில் இருக்கிறோம்னாக்கா அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ள வந்திருக்கோம். இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு இந்த கட்டட கழிவுகள்லாம் ஏன் கொட்டியிருக்காங்கனாக்கா இந்த ஆத்துக்குள்ள, அதாவது கூவத்துக்குள்ள தான் இங்க மேம்பாலம் கட்ட போறாங்க. மதுரவாயிலிருந்து துறைமுகத்துக்கு சுமார் 5800 கோடி ரூபாயில மேம்பால திட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த திட்டத்துக்கான இந்த ஃபைலிங்லாம் போட்டு இந்த பில்லர் எழுப்புறதுக்காக தான் இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டிட்டு இருக்காரு. அங்க வேலை நடந்துட்டு இருப்பாருங்க. அந்த ஒர்க் நடக்கிறதுக்காக உள்ள வேலைகள் செய்யணுன்றதுக்காக தான் இந்த கட்டட கழிவுகள்லாம் கொட்டியிருக்காங்க. ஆறு சுமார் ஒரு 100 மீட்டர் அகலம் கொண்டதுனாக்கா 50 மீட்டர் அளவுக்கு உள்ள வரைக்கும் இந்த கட்டட கழிவுகள் எல்லாம் கொட்டியிருக்கிறதால ஆற்றோடைய அந்த வெள்ள நீர் போறதுக்கான வசதி என்பது தடைபடும், கட்டாயமாக தடைபடும் சொல்றாங்க. ஏன்னாக்கா நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கமும் இந்த மாதிரி அதிக அளவு கட்டட கழிவுகள்ல இந்த கட்டுமான பணிக்கான அந்த ஃபைலிங் போடுறதுக்காக தான் கொண்டு வந்து கொட்டியிருக்காங்கன்றது நம்ம இங்க இருக்கிற மக்கள் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த பகுதியில் தொழில் செய்யக்கூடிய ஆட்டோ தொழில் செய்யக்கூடிய சுப்பிரமணியன் நம்மோடு இருக்காரு. சார், இந்த கட்டட கழிவுலாம் எவ்வளவு நாள் கொட்டிக்கிட்டு இருக்காங்க? ஆத்துல வெள்ளம் போனா எப்படி இருக்கும்? தண்ணி ஏதாவது தடைபடும்? இது ஒரு 3 மாதமாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண போறாங்கிற ஒரு ஸ்கீமே தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாலங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா தண்ணி எப்படி போகும்னு எங்களுக்கே தெரியல. ஆனா வெள்ளம் வந்தா ஃபுல்லாவே போகும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது பண்ணி தான் போகும். இப்போ எப்படி வளைஞ்சி இது பண்ணி போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனந்தி, இங்க இருக்கவங்க சொன்னதை கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும், அதாவது நம்ம சென்னையில வெள்ளம் வரும்போதெல்லாம் கூவத்துல ஆறு நிறைய, அதாவது தழும்ப தண்ணி செல்லும் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கல்கள்லாம் அப்புறப்படுத்தி அதை தூர்வாரும் பணியை மேற்கொண்டு தண்ணீர் தங்குதடை இல்லாம செல்றதுக்கான வழிகள் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படும். ஆனா இந்த ஆண்டு வித்தியாசமா இந்த ஆத்துல கொண்டு வந்து கட்டட கழிவுகளை கொட்டியிருக்கிறது காரணமா தண்ணீர் போவது எளிதாக இருக்காது, தடைபட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஆற்றுடைய பாதி அளவுக்கு இந்த பகுதியெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதால வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளமே திசை மாறி, அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய ஊர் பகுதிகளுக்குள்ள புகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா இங்க ஆர்வலர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே வரக்கூடிய மாசத்துக்குள்ளாக இந்த கட்டட கழிவுகள் அகற்றப்பட்டு வெள்ளம் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் அப்புறப்படுத்தினால் மட்டுமே இங்கு தங்கு தடை இல்லாம கூவம் ஆற்றில் மழைநீர் சென்று கடலில் கடக்கும். இல்லாவிட்டால் பொதுமக்கள் இந்த தண்ணீர் கடலில் அவர்கள் மிதப்பதற்கான வாய்ப்பாக மாறிவிடும். அதற்குள்ளாக இதை முழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இருக்க நிலையில தொடங்கினா கூட இன்னும் 1 மாசம் தேவைப்படும் இந்த கட்டட கழிவுகளை அகற்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனந்தி, 1 மாசம் தேவைப்படும் இந்த கட்டட கழிவுகளை அகற்றுவதற்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சுரேஷ். இந்த கட்டட கழிவுகளை அகற்றினாதான் கூவமாத்துல வெள்ளம் வரும்போது தண்ணி சரியா போகும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி திசை மாதிரி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அரசுக்கு இந்த விஷயத்தை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்புவோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி பல சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் தினுசான சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல தான் இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் அதிகமா நடக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரமும் சொல்லுது. அப்படி ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டதா நடிகை சனம் ஷெட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கும் மோசடி அழைப்புகள்லாம் வருதா? அப்படி வந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்?
வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில ஒரு ட்ராப் காலுக்கு நான் விக்டிம் ஆயிட்டேன். இந்த ஆன்லைன் ஸ்கேம் ஃபிஷிங் கால்ஸ்னு சொல்லுவாங்க இல்ல, அதே தான். உங்க நம்பர் வந்து 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது. உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு, உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க. அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க. டு நாட் கிளிக் எனி லிங்க்ஸ். சைபர் கிரைம்ல பல வகை இருக்கு. அதுல ஒண்ணுதான் நடிகை சனம் ஷெட்டி இப்ப சொன்னது. பொதுமக்கள் கிட்ட பயத்தை ஏற்படுத்தி அவங்க வங்கி கணக்குல இருக்கிற பணத்தை மோசடி கும்பல் சுருட்டிட்டு போயிடுறாங்க. Maybe your personal information was leaked out from somewhere and somebody misused your Aadhaar ID to send this illegal parcel from Mumbai to Taiwan. We only suggest you to launch a complaint at Mumbai Crime Branch for the misuse of your Aadhaar ID. இந்த மாதிரி அழைப்புகள் வந்தா முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத விளக்குறாரு சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்றது அதுக்கப்புறமா தெரிய வந்தது அப்படின்னா எவ்வளோ குயிக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்லாம். ஸோ முதல்ல 1930 அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர், எத்தனை அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, இந்த அக்கௌண்ட் நம்பர், ட்ரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த லைன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 1930 மோஸ்ட்லி பிஸியாக இருக்கும். ஸோ அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களே ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதில் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் கொடுத்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர், சப்போஸ் நீங்கள் ஜிபே யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி, ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும். சைபர் கிரைம் குறித்து மக்கள் கிட்ட தேவையான அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும். நம்ம சென்னை சிறப்பு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போறது வளரும் சென்னை பகுதி. வெளியூருக்கு போற சென்னை வாசியா நீங்க? அப்ப உங்களுக்கு தான் இந்த குட் நியூஸ். என்னன்னு கேக்குறீங்களா? கிளாம்பாக்கத்துக்கு கஷ்டப்பட்டு போறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். வேற என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம செய்தியாளர் பால வெற்றிவேல் இது பத்தி விளக்கமா சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். சென்னை மாநகரத்தின் புதிய அடையாளமாக விளங்குகிற கிளாம்பாக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கிளாம்பாக்கத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டு 8 மாத காலம் ஆகியும் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் அல்லது சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் மாநகர பேருந்து மூலமாகத்தான் இந்த கிளாம்பாக்கத்துக்கு வராங்க. இந்நிலையில்தான் ரயில்வே துறையின் சார்பாக கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசினுடைய ஆலோசனையின் பேரில் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்ட பொறியாளர்கள் மற்றும் சிஎம்டிஏ அதிகாரிகள் இணைந்து இந்த ரயில் நிலையத்திற்கான வடிவமைப்பை தயாரித்திருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் விஜயனுடைய இந்த காட்சிகளை பார்க்க முடியுது. நடைமேடை அமைக்கக்கூடிய அந்த பணிகள், நடைமேடைக்காக இந்த பணிகள் பயன்படுத்த போகுது. இதுல வந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் உயரத்திற்கு நடைமேடைகள் அமைக்க போறாங்க. 300 மீட்டர் நீளத்திற்கு ரயில் நிலையம் மொத்தமாக இந்த பகுதியில் அமைக்க போறாங்க. நம்மளுடைய வலதுபுறமாக இருக்கக்கூடிய பகுதி ஊரப்பாக்கம், இடதுபுறமாக இருக்கக்கூடிய பகுதி வண்டலூர். கிளாம்பாக்கத்தில் இறங்கக்கூடிய பயணிகள் ஒன்று வண்டலூருக்கு செல்ல வேண்டும் அல்லது ஊரப்பாக்கத்திற்கு சென்றுதான் ரயில்களை பயன்படுத்தும் நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கத்திற்கு எதிர்ப்புறமே இங்கிருந்து 200 மீட்டர் தொலைவில் தான் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இருக்கிறது. அங்கிருந்து இங்கு வருவதற்காக ஒரு
ஜிஎஸ்டி சாலைக்கு மேலே ஒரு பறக்கும் நடைமேடையும் அமைப்பதற்கான பணிகள் தற்போது இருக்கிறது. இந்நிலையில இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை அதனுடைய கட்டுமான பணிகள் 50% அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது. ரயில் நிலையம் எந்த பகுதியில் அமைய வேண்டும்? 3 நடைமேடை அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரக்கூடிய அனைத்து புறநகர் ரயில்களும் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் வகையில் இது வடிவமைக்கப்பட உள்ளது. மேலும் அந்த பெரிய வந்தே பாரத் மற்றும் 16 பெட்டிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்த முடியாது என்றும் கூறப்படுகிறது. தற்போது இதனுடைய பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரிவாக இந்த பணிகளை முடிவடைக்க வேண்டும். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் சில வருடங்களில் சென்னையில் பரபரப்பான ஒரு ரயில் நிலையங்களில் ஒன்றாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையமும் திகழப்போகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். சென்னையில போக்குவரத்து நெரிசலால பாதசாரிகள் படுற கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லங்க. சாலையை கடக்க தினமும் பல சிரமங்களை எதிர்கொள்றாங்க. ஆனா பாதசாரிகளை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு புதிய திட்டம் வரப்போகுது. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை சாலைகள் எப்பவுமே வாகனங்களால நிரம்பி வழியும். பல சாலைகள்ல நள்ளிரவு கூட அதிகமான வாகனங்கள் செல்வதை பார்க்க முடியும். இதனால சாலையை கடப்பது என்பது பாதசாரிகளுக்கு ரொம்பவே சிரமமான விஷயம். சாலையை கடக்கும் பாதசாரிகள் விபத்திலையும் சிக்கிக்கிறாங்க. இதை தடுக்க பாதசாரிகளே போக்குவரத்து சிக்னலை கையாளும் முறை வெளிநாடுகளில் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. இந்தியாவிலும் இந்த மாதிரியான முறை தலைநகர் டெல்லியில செயல்படுத்திட்டு வராங்க. இதைத்தான் சோதனை முயற்சியா நம்ம சென்னையில இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஆகியவை இணைந்து பாதசாரிகளேயே சிக்னல்ஸை இயக்கிக்கலாம். சோதனை அடிப்படையில் 4 சிக்னல்ல கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் பச்சைப்பன் காலேஜ் கிட்ட இருக்கேன். இந்த சிக்னல்ஸ் இப்ப அழுத்தும் போது பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு பாதசாரிகள் செல்வதற்கென்று வழிவகை ஏற்பாடு செய்யப்படும். தற்போது ஒளி ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இங்க கிரீன் லைட் விழும். இதை பயன்படுத்தி பாதசாரிகள் சாலையை கடந்து கொள்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக குறிப்பா ஒருத்தர் சாலையை கிராஸ் பண்றாருன்னா போக்குவரத்து போலீசார் வராருன்றதுக்காக வெயிட் பண்ணாம நேரடியாக இவரே பயன்படுத்தி சாலையை கிராஸ் செய்து கொள்ள முடியும். இது உதாரணத்திற்கு பச்சையப்பன் கல்லூரி, அதே போல ஆரிங்டன் சாலை, அதே போல ஈகா தியேட்டர், இது போன்ற ஒரு ஆரிங்டன் சாலை 4 இடங்கள்ல பரிசோதனை அடிப்படையில் கொண்டு வராங்க. மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருக்கு. ஒரு 10 பெடஸ்ட்ரியன்ஸ் வந்தாலே உடனடியாக அந்த பெடஸ்ட்ரியன் சிக்னல் ஆன் ஆயிரும். நார்மல் சிக்னல் ரெட் விழுந்துடும். அதனால ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். நம்முடைய தமிழகத்தில் ஐ திங்க் முதன் முறையாக இதை பரிசோதனை ஓட்டம் செய்ய போகின்றார்கள். இதை அமல்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக பாதசாரிகளுக்கு சிரமம் இருக்காது. ஒரு சில சமயங்களில் வாகனங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த பூந்தமல்லி ஹை ரோடு அப்படின்னு சொன்னால் அந்த பெடஸ்ட்ரியன் சிக்னலை முதல் ப்ரெஸ் பண்ணாலும் அது அதிக நேரம் பிடிக்கும். அந்த வாகனங்கள் போக்குவரத்து குறைவாக இருக்கிற சமயத்தில் இந்த பெடஸ்ட்ரியன்ஸுக்கு வழிவிடும். இதுதான் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இதை செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை கொண்டு வரும் பட்சத்தில் இந்த சாலையை கடக்கும் போது உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்காக இந்த திட்டம் என்பது பரிசோதனை முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ். நாம யூஸ் பண்ற காரு, பைக்கெல்லாம் நாமளே கிளீன் பண்ணி அதை சுத்தமா வச்சுக்கோம். ஆனா எப்பவும் கடல்லே தான் விசைப்படகு இருக்கும். அதை எப்படி கிளீன் பண்றாங்க? உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குல்ல? வாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூபா டைவிங் முறையில் கடலுக்கு அடியில் போய் படகுகளை சுத்தம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய தொழிலாளர்களுடைய கடினமான பணி மற்றும் சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கு. கடல் தண்ணியால் விசைப்படகோட உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதியில் பல பாதிப்புகள் ஏற்படுது. குறிப்பாக படகுகளின் சுற்றுப்புற பகுதியில் சிப்பிகள் உட்கார்ந்து அதோட புகையிடமாக மாற்றிடுது. பவளப்பாறையும் மோதி படகு சேதமடையும் வாய்ப்பு இருக்குது. மேலும் விசைப்படகோட அடியில் மீன் வலைகளும் சிக்கியிருக்கும்.
இப்படியான டேமேஜ் காரணமாக படகு வேகமாக செல்ல முடியாது. அதனால் கடலுக்குள்ளே போய் விசைப்படகோட அடிப்பகுதியில் பராமரிப்பு பணி செய்ய தனி டீமே இருக்குது. கடந்த காலங்களில் தனித்தனியாக வேலை செஞ்ச நிலையில் காஷ்மீர் பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவர் தலைமையில் இப்போ 5 பேர் கொண்ட டீமாக இயங்கிட்டு வராங்க. முக்கியமான வேலை நாங்கள் வந்து இந்த போட்டுங்களை ஆலி சொல்கிற வேலை ஆலி சொன்னால் அந்த ஆலி வந்து நிறைய பிடிச்சிருக்கோம். அதை போட்டு போய் அவங்களுக்கு ரெடி பிக்கப் கிடையாது. அதை நாங்கள் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் அவங்க டீசல் கன்சிஸு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அந்த வேலை பார்ப்போம் நாங்கள். அடுத்தது அந்த ஷாஃப்ட்டுன்னு ஒரு வேலை அப்புறம் ஷாஃப்ட்டு அதில் கூட ஒரு புஷ் இருக்கும், 2 புஷ் இருக்கும். இன்னொரு அவுட்லேயும் சரி இன்ஜின் ரூம் 2 புஷ் இருக்கும். நாங்கள் என்ன ராடை வச்சு புஷ்ஷை கழட்டுவோம். புஷ்ஷை கழட்ட உடனே புஷ்ஷு தேஞ்சு போயிருக்கும். தேஞ்சு போல அந்த ஓயில் புஷ் அதிகமாகும் இன்ஜின் உள்ள. அப்போ அந்த புஷ்ஷு மாற்றினா தான் அவங்களுக்கு வந்து ஓயில் புஷ் ஆகாது, நல்லா பிக்கப் இருக்கும், நல்லா இருக்கும். அண்டர் வாட்டர் டைவிங் ஒர்க்ஸ் அப்படின்ற பேரில் வேலை செஞ்சுட்டு இந்த டீம் 40 நீளம் கொண்ட படகை க்ளீன் பண்ண 4000 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதுக்காக அவங்க எடுத்துக்கிற நேரம் 1/2 மணி நேரம் தான். ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற இந்த டீமில் இருக்கிறவங்க கடலுக்குள்ளே போகும்போது முகத்தை முழுசாக மூடும் ஃபேஸ் மாஸ்க், மூச்சு விட தேவையான கருவிகளோட கடலுக்குள்ளே இறங்குறாங்க. இந்த கருவிகள் மூலமாக சுமார் 5 மணி நேரம் வரை கடலுக்குள்ளே இருக்கலாம். ஆனாலும் உயிரை பணைய வச்சு தான் இந்த வேலையை செய்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இப்படி பார்த்தா ஒரு 5 மணி நேரம் ஆகும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் கயிறுக்கு ஃப்ளோட்டிங் ஆகும்போது எதனா போட்டிகளில் போயிட்டு எதனா கை மாடிச்சுன்னா ஒன்றே பண்ண முடியாது. உயிருக்கு ரொம்ப ஹார்டான வேலை அந்த ஒரு வேலை, தண்ணிக்குள்ளே அதை போட்டு தூக்குற வேலை. விசை படகுகளோட அடிபாகத்தில் பராமரிப்பு பணிகள் செய்வது மட்டுமில்லாமல் கடலில் மூழ்கின படகுகளையும் பத்திரமா மீட்டு கரை சேர்க்குறாங்க இந்த டீம். கரையிலேருந்து பார்க்கும்போது கடல் அமைதியாக தான் தெரியும். ஆனால் கடலுக்கு அடியில் ஆற்று நீர் போல் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு தான் அவங்களுடைய வேலையை முடிக்கிறாங்க. அதுபோல் வாழ்க்கையில் நம்ம எதிர்நீச்சல் போட்டால் தான் பல வேலையில் வெற்றி பெற முடிக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ஆர் முருகேசன். பல சிறப்புகளையும் பல பெருமைகளையும் அதே போல பல வரலாறுகளையும் கொண்ட நம்ம சென்னையோட பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா தானே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. இது நம்ம சென்னை சிறப்பு நிகழ்ச்சி. ஓகே, அப்புறம் பார்ப்போம்.